புரட்சிகர வரிகளுடன், திருக்குறளுக்கு பதிலாக புரட்சிகர வரிகளுடன் இந்த பேரவை தொடங்குகிறது. அந்த வரிகளை இதோ உங்களிடத்தில். கொக்கோ கோலா பிரவுன் கலரடா, என் அக்கா பொண்ணு அதே கலரடா என்கிற வரிகளுடன் இந்த பேரவை இனிதே தொடங்குகிறது. பேரவைத் தலைவர், மாண்புமிகு அமைச்சர், மாண்புமிகு சோஃபா மாடலினுடைய பேரவைத் தலைவர் அவர்களே, உங்களை வணங்கி எங்களுடைய முத்தான முதலமைச்சர், வெற்றி முதலமைச்சர் அந்த முகத்தை பாருங்கள், அந்த முகத்தை பாருங்கள். மாண்புமிகு இருக்கையில் இருக்கிற மாண்புமிகு அமைச்சர்கள், உறுப்பினர்கள், இந்த பேரவைக்கு என்று ஒரு சபனாக இருக்கிறது. ஆ ஊ விசில் என்றெல்லாம் அடிக்கக்கூடாது, கை தட்டலாம். மாண்புமிகு அமைச்சர் பேசுங்க. பேரவைத் தலைவர் அவர்களே, எங்களுடைய வெற்றி தலைவரின் அந்த முகத்தை பாருங்கள், அந்த முகத்தில் இருக்கின்ற வெற்றி திலகத்தை பாருங்கள். இந்த ஏழையும் கூட அடுத்த மாதம் வாடகை கட்ட கூட வழி இல்லாத இந்த ஏழையும் கூட அமைச்சராகிய எங்களுடைய முதல்வரை வணங்கி இந்த அவைக்கு, இந்த சோஃபா பேரவை அவைக்கு ஒரு சின்ன வேண்டுகோளை வைக்கிறேன். உங்க வயசுக்கு ஏத்த மாதிரியே வரியை கொஞ்சம் பழசா சொல்லிட்டீங்க. எங்க வயதுக்கு ஏற்ப இந்த நவீன காலத்துல ஒரு புது வரியை சேர்த்துக்கோங்க. அந்த வரியை சொல்றேன். 10வது பாட்டில் நான் குடிக்க, அண்டாவ கொண்டா சியர்ஸ் அடிக்க. எங்கள் தங்க தலைவனுடைய அற்புதமான திரைப்பட வரிகளை இந்த பேரவை அடுத்த நிகழ்வுகளிலிருந்து பாட வேண்டும் என்று அன்போடு வேண்டி கேட்டுக்கொள்கிறேன். மாண்புமிகு அமைச்சர் அவர்கள் கோயம்பேட்டில் இருக்க தாய்சா பிளாட்ல இருக்காரு, ஏழை அமைச்சர். அவருடைய கோரிக்கை அவையில் அடுத்த வாரத்திலிருந்து தொடங்கும் பொழுது அண்டாவை கொண்டா சேசடிக்க என்கிற பாடல் அவையிலே இடம்பெறும் என்பதை தெரிவித்துக் கொண்டு பேரவை இப்பொழுது வினாவிடை நேரத்துக்கு கொடுக்கப்படுகிறது. வினாக்கள் கேட்கின்ற மாண்பு உறுப்பினர்கள் வினாக்கள் கேட்கலாம். எங்கள் அதிசயமான அமைச்சர் பெருமக்கள் பதில் சொல்வார்கள். உறுப்பினர்கள் கேள்வி கேட்கலாம். மாண்பு உறுப்பினர்கள் தயவு செய்து, இந்த அவைக்கு ஒரு மாண்பு இருக்கிறது. அவையில் கேட்கிற வினாவை தவிர மற்ற உறுப்பினர்கள் தயவு அமைதியாக இருக்க வேண்டும். இந்த சபைக்கு நான் தலைவர், எனக்கு மாண்போடு அவை நடத்த வேண்டும். தயவு செய்து கொஞ்சம் அமைதிகாரங்கள். மாண்பு உறுப்பினர்கள் கேள்வி கேட்க உறுப்பினர் கை தூங்க வாய்ப்பு தருகிறோம். கேளுங்க. தொழில்துறை வளர்ச்சிக்காக என்ன மாற்றம் கொண்டு வர போறீங்க? மாண்புமிகு அமைச்சர் பார்த்தனா. மாண்புமிகு அமைச்சர் பாருங்க ஒரு நிமிஷம். இந்த அவைக்கு மாண்புமிகு அமைச்சர் பேரவையில் ரீல்ஸ்லாம் போடக்கூடாது. உட்காருங்க. மாண்புமிகு உட்காருங்க. ரீல்ஸ் போடாதீங்க, பதில் மட்டும் சொல்லுங்க. நான் தொழில்துறையில் ரீல்ஸ் போட்டு தான் 5 லட்சம் ஃபாலோவர்ஸ் வந்தாங்க. இன்வெஸ்டர்ஸ் வரல. ரீபோஸ்ட் நிறைய பண்ணாங்க. இன்னும் சொல்லணும்னா மாண்புமிகு முதல்வர் அவர்களுடைய பாடலுக்கு நான் பண்ணது ரொம்ப வைரல் ஆனிச்சு. அதெல்லாம் நான் கொண்டு வந்த மாற்றங்கள், தமிழ்நாட்டிலேருந்து ஆந்திராவுக்கு நான் கொண்டு போன மாற்றங்கள். மாண்புமிகு உறுப்பினருக்கு வேண்டுகோள், அவையில் பேசும்போது ரீல்ஸ் போட ஆட்சிக்கு வந்து ஒரு உறுப்பினர் சொன்னார், அவைக்குள் பண்ணிக்கிறோம். மாண்புமிகு உறுப்பினர் கேட்டாரு, மாண்புமிகு தொழில் வளர்ச்சியில் என்ன செய்து என்று ரீல்ஸ் போட்டு பல்வேறு மாற்றங்களை கொண்டு வந்த அமைச்சர் பதில் சொன்னார். அமைச்சர் நன்றி. கேட்கலாம்.